சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி, சுபாஷ் ரயில்வே அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் மத்திய அரசு ஊழியர் ஆக வேண்டும். அதாவது இந்த ஆண்டு 2024 நடைபெறவுள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமான RPF ரயில்வே போலீஸ் தேர்வு மற்றும் ரயில்வே RRB தேர்வு. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை ஒரே அட்டம்ல நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு யாருடைய மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம்னா நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய NCERT என்று சொல்லப்படும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம டெய்லி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். மற்றும் நீங்கள் இதுவரைக்கும் நம்முடைய சுபாஷ் அகாடமியின் ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மேலே தெரியும் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றி டீட்டெயிலாக வாட்ஸ்அப் பண்ணால் குரூப்பில் ஆட்சேபப்பட்டு எக்ஸாம் டாக்கும் வர நிறைய தகவல், டிப்ஸ், ஆலோசனைகள், ஸ்டடிமெட்டெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மற்றும் நம்முடைய சுபாஷ் அகாடமி சார்பாக தயாரிக்கப்பட்டுள்ள இந்த NCERT தமிழ் புக்கு இப்படி தான் ஃபுல்லாகவே ஒன் வேர்ட் டைப்பில் இருக்கும். அதோட காப்பியை தான் நான் போட்டு காட்டுறேன். மற்றும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாடல் எக்ஸாம் மாதிரி தேர்வு நடைபெற உள்ளது. மற்றும் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த ஆண்டு 2024 MP எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் மாதத்திற்கு மேற்பட்டு தான் நடக்க வாய்ப்பு உள்ளது. ஸோ நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக வெற்றி பெறலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ ALP டெக்னீஷியன் JEE எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பாக இந்த சாப்டர் அவசியம் படிச்சாகணும். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 40 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 41 பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு கொஸ்டினை சொல்லி அவருடைய விடையை சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. கொஸ்டின் நம்பர் 41 பாருங்கள். ஒரு மோல் நீரில் எத்தனை மூலக்கூறுகள் உள்ளன? கொஸ்டின் நம்பர் 41க்கு சரியான விட ஆப்ஷன் பி 6.023 × 10⁻23 மூலக்கூறுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42 பாருங்கள். ஒரு கலவை நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகிறது எனில் அதன் pH மதிப்பு என்னவாக இருக்கும்? pH நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ கொஸ்டின் நம்பர் 42க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43 பாருங்கள். பின்வருவனவற்றில் எது ஒரு வன்பொருள் அல்லாதது? கொஸ்டின் நம்பர் 43க்கு சரியான விட ஆப்ஷன் சி ஜாவா. ஸோ ஜாவா என்பது ஒரு வன்பொருள் அல்லாதது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. வெர்னியர் அளவுகோலின் ஒரு பகுதியின் நீளம் முதன்மை அளவுகோலின் ஒரு பகுதியின் நீளத்திற்கு சமம் என்றால் 4 ஆப்ஷன் கொடுத்து எது சரின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 44க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ ஏதாவது குறைவாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45 பாருங்க. ஒரு இயக்க பொருளுக்கு எதிரான உராய்வு விசையின் திசை என்ன? கொஸ்டின் நம்பர் 45க்கு சரியான விட ஆப்ஷன் பி பொருளுக்கு எதிராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46 பாருங்க. திசைவேகம் இருமடங்கு, அதாவது வெலாசிட்டி இருமடங்கு ஆகிறது எனில் உந்தம் மற்றும் இயக்க ஆற்றல் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றம் என்ன? ஸோ இது வந்து ஃபார்முலா வச்சு போடுறது. கொஸ்டின் நம்பர் 46க்கு சரியான விட ஆப்ஷன் சி உந்தம் 2 மடங்கு அதிகரிக்கும் மற்றும் இயக்க ஆற்றல் 4 மடங்கு அதிகரிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47 பாருங்க. சம நிறையுள்ள 2 துகள்கள் ஒரு வட்டப்பாதையில் இயங்குகிறது. அவற்றின் ஆரங்கள் முறையே R1 மற்றும் R2. அவற்றின் வேகம் ஒரே மாதிரி உள்ளது எனில் அவற்றின் மைய விலக்கு விசையின் விகிதம் என்ன? ஸோ கொஸ்டின் நம்பர் 47க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ R2/R1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 48 பாருங்க. 200 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது செல்சியஸ் ஸ்கேலில் என்ன மதிப்பை குறிக்கும்? ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபார்முலா தான். ஃபாரன்ஹீட் அளவை செல்சியஸ் அளவாக மாற்றுறதுக்கு தேவையான ஃபார்முலா சூத்திரம் ஒன்று இருக்குது. அது C/5 = F - 32/9. இதில் நீங்கள் F வேல்யூக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு C வேல்யூ கிடைச்சிரும். ஸோ சரியான விட 93.3 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49 பாருங்கள். சீரற்ற வட்ட இயக்கத்தில் உள்ள பொருட்கள். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 49க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ சீரற்ற வேகத்தில் வட்டப்பாதையில் நகர்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 50 பாருங்கள். பின்வருவனவற்றில் நீளத்தின் அலகு அல்லாதது எது? பார்சக். ஆப்ஷன் ஏ பார்சக், ஆப்ஷன் பி ஒளியாண்டு, ஆப்ஷன் சி ஆங்ஸ்ட்ரோம், ஆப்ஷன் டி நானோ. கொஸ்டின் நம்பர் 50க்கு சரியான விட ஆப்ஷன் டி நானோ. ஏன்னா நல்லா பாருங்க, பார்சக், ஒளியாண்டு, ஆங்ஸ்ட்ரோம் இது எல்லாமே நீளத்தின் அலகு. ஸோ நீளத்தின் அலகு அல்லாது நானோ. ஸோ கொஸ்டின் நம்பர் 50க்கு சரியான விட ஆப்ஷன் டி. இதெல்லாம் முக்கியமான எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டாக சொல்லுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்த கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். வருகிற மாதிரி தேர்வு வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் மாடல் டெஸ்ட் நடைபெற உள்ளது. அதுக்கான சிலபஸ் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.